வேற ட்ரெஸ் இருக்கு. நான் இங்கிலீஷ் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே தேங்க்யூ. பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நைட் ரைடு தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக நைட் ரைடு போகணுன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட அப்படி நைட் ரைடு போகலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அது யாரும் வர்ற மாதிரி தெரில. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தானே வர்றதுக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. மணி இப்போ எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 11 மணிங்க. ஓகேவா, 11 மணி ஆகுது. லைட் இருக்குங்க, ஆனால் லைட்லாம் செம்மையாக மாட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்க, வேற லெவலு. இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தாங்க, இதுதான் ஒரு 10 நாள் இருக்குமா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த மழை வெயிலே தேரும் டபக்குன்னு. திடீர்னு என்னடா நைட் ரைடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எங்கெங்க நம்ம வெளியே வர முடியுது, வெயில் அந்த வெயில் அடிக்கி போட்டு கொள்ளுது. வீட்டு வாசல் கூட வர முடியல, அந்த அளவுக்கு வெயில், வெக்க வெயில், சரியான வெயில். அதனால தாங்க அப்புறம் நைட் ரைடு இறங்கியாச்சு. நைட் ரைடு பாருங்க, ரோடும் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஜம்முன்னு தைக்கிட்டே இருக்கலாம், எந்த ஒரு கரைச்சலுமே கிடையாது. காலையில் இப்போ வந்தோம்னு வச்சுக்கோங்க, ரைட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இதாக இருக்கும். நைட் ரைடு உண்மையிலே நல்லா இருக்கும். எனக்கு நைட் ரைடு போகிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் நைட் ரைடு போகிறது ரொம்ப பிடிக்குமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எத்தனை பேர் நைட் ரைடு வந்து பிடிக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். எனக்குலாம் எப்போவுமே நைட் ரைடு இருந்துங்க, அப்படியே சூப்பராக இருக்கும், கூலிங்காகவும் இருக்குமா. அது இல்லாமல் டிராஃபிக் இருக்காது அதிகமாக. நைட்லலாம் விரட்டவே கூடாதுங்க, மெதுவாக அப்படியே போனோமா, அப்படியே என்ஜாய் பண்ணாமான்னு இருக்கணும். எதுக்கு வேகமாக போயிட்டு நைட் டைமில் வைசர் வேறு போட்டு வச்சுருக்காங்க. இந்த வைசரில் வந்து காலையில் நல்லாயிருக்கும், வெயிலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நைட் டைம் வரையா கொஞ்சம் கருப்பாக தருது. கொட்டாம்பக்கம் ஏறியா இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறத நிப்பாட்ட சொல்லுங்கடா. வைசரை வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா வைசர் வந்து இந்த ரோட்டில் பைபாஸ், இந்த ரோட்டில் மெயின் வாய் கொளருதா இல்லையா, தண்ணி குடிக்கலாமா இல்லையா, மெயின் ரோட்டில் வர போகிறோம். அதனால தான் வைசரை தூக்கிட்டேன். திடீர்னு யார் உள்ளே வந்தாலும் தெரியாதுங்க நமக்கு. கொஞ்சம் நாய்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதாங்க வஉசி மைதானம். இங்கே தான் இப்போ மழை பெஞ்சதுனால அந்த கொடை, அதுக்கு பேர் என்னது, சேர்லாம் கூட கொடை வச்சுருப்பாங்களே, அந்த இதில் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சுங்க மொத்தமாக. காற்றடிச்சதில் அப்படியே இடிஞ்சு விழுந்துருச்சு. அதனால அங்கே அந்த நேரத்தில் யாருமே இல்லை அங்கே, அதனால அது எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்களேன் எந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஒரு காற்று, ஒரு மழை அடிச்சு லைட்டாக ஒரு காற்று அடிச்சிருக்கு, லைட்டான்னு சொல்லக்கூடாது, கொஞ்சம் இழுத்து அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காற்றுக்கே அது தாங்கலை. அது மேலே செட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரிக்கெட் கிரவுண்டில் சேர் போட்டு மேலே ஒரு செட்டு மாதிரி குடை மாதிரி போட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, பெருசாக. அதுதான் இடிஞ்சு விழுந்துச்சு. இங்கே பாருங்க, ரோட்டு கடையை பாருங்கள். பாளையங்கோட்டையினால இதாங்க ஃபுல்லாக அந்த ரோட்டு கடை தான் சம்மன்னு இருக்கும். திருநெல்வேலிக்கு வாரிங்கன்னா நீங்கள் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி பாளையம் ஸ்டாண்டுக்கு வாங்க. ரோட்டு கடை நிறைய இருக்குங்க. தோசை, இட்லி, பொங்கல், பூரி, தோசை, மசாலா தோசை, ஆனியன் ரோஸ், நெய் ரோஸ், பெப்பர் தோசை, சூப்பராக இருக்கும். முட்டை தோசை எல்லாம் கொடுத்துருவாங்க. என்னங்க நைட் நேரத்தில் ஒருத்தர் தலை சீவிட்டு இருக்காரு கண்ணாடியை பார்த்து. பஸ் ஸ்டாண்டில் ஒரு கண்ணாடி இருக்குது, அதை பார்த்து தலை சீவிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க மறைச்சாங்க. மறைச்சிட்டு இந்த மாதிரி எங்கே போகிறான்னு கேட்டாங்க. இந்த மாதிரி சார் விளாக் எடுக்கேன் யூடியூப் சேனலுக்கு, அப்படியே பாளையம் ஸ்டாண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன் சார், வீடு வந்து சுத்தமணியில் இருக்குது அப்படின்னேன். அப்படியே பார்த்துட்டு எல்லாருமே அப்படி கேட்டாங்க. இரு சார், சரி போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. லைசன்ஸுக்கு எதுவும் காட்ட சொல்லலை, இருக்குன்னொன்னே சரிப்பா போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. வீட்டெலாம் செமையாக இருக்குங்க. 360 கேமரா கொண்டு வர மாட்டேன், அந்த லென்ஸு அது கொஞ்சமாக சூப்பராக எடுத்துருக்கலாம். நல்லா இருக்கணும் அந்த லைட். ஆனால் அங்கே பாதி எரியலை, ஏதோ பிரச்சனை போல. நானாக தான் கரெக்டாக மாட்டியிருப்பேன். எப்போ நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். இவருக்கு இந்த வாட்டிக்கு என்னை கூப்பிடலை. செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பார்த்துக்கலாங்க. வாங்க, செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. இந்த செடி எப்படி இன்னும் ஒரு 5 நாளைக்கு இருக்குமா? இந்த வேலுக்கு இருக்க வச்சு முதல்ல ஜொமேட்டோ வரவங்க வந்து அப்படியே லிஃப்ட்டை கொடுத்து அப்படியே கூப்பிட்டு வராங்க. பார்த்தீங்களா என்ன ஒரு மனசு பாருங்க. அவங்க வேலையும் பார்க்காங்க, அது போக லிஃப்ட்டும் கொடுக்காங்க. வேறில் உள்ள நேராக போமா. வெளில பேர் கோயில் தெரியுதாங்க உங்களுக்கு? நைட் டைமில் தெரியாது, லைட்டாக தெரியும்.
போலீஸ்காரங்க நிற்காங்க, பிடிப்பாங்க என்னன்னு தெரில, பார்ப்போம். பிடிச்சாங்கன்னா ஒன்று சொல்ல மாட்டாங்க. எங்க போயிட்டு வரீங்க? வீடியோ எடுக்கிறதுக்காண்டி போனேன். யூடியூப் சேனல்ல எங்க ரைடு போயிட்டு வரேன், பாலக ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வரேன். வேற அட்ரஸ் இருக்கா? சரியா கேஸ் ஒன்றும் இல்லைல்ல? கிடையாது. பேருங்க யூசப். யூசுப்பா? இந்த பேர் நான் எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கேன். சரி தான் படுக்க மாட்டேங்குது. வயசு 24. இந்த இவன் ஃப்ரெண்டா நீ? யாரு? இந்த சிவா தெருவில் அவன் ஃப்ரெண்டா நீ? நான் சுத்தம் பண்ணி. சுத்தம் பண்ணுவீங்களா? அப்பா பேருமா? அபுல் ஹுசேன். அபுல் ஹுசேன். யூடியூப் சேனலா? ஆமாம். டெய்லி போயிட்டு வரியா? இல்லை இன்னைக்கு மட்டும் தான். காலைல போக முடியாது, வெயில் அடிக்கிறதுனால விளாக் எடுக்க முடியாது. நைட்டு சரி. ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோடா. ஏடா நைட் டியூட்டியில் நான் ஒரு 5 வரேன். பேசல அது இப்போ 10% அங்கேயும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் சரி போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்களா? நான் ஃபோட்டோ எடுக்கல, எல்லாம் கரெக்டாக இருக்கா மாட்டாங்க. நைட் டியூட்டி பார்க்கலடா. ஆமாம், அது தெரியும் உங்களுக்கு. டெய்லி கொஞ்சம் செட் பண்ணணும் அப்படிங்கிற கணக்கு. சரியா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். ஒரு 5 பேர் பெரிய பெரிய ஆ அதான் சாடி நின்றுட்டு எதுவும் சொல்லிட்டு போயிடலாம், நிற்காம போகலாமா? அதான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், அதனால தான் இப்படி விடுவோம். சரி வரேன் மேடம். வேற லெவலுங்க, அவங்க நல்லா பேசுகிறாங்க. எதுக்கு நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பரவாயில்ல, நல்லா பேசுனாங்க. புக்கு எதுவும் கேட்கல, சும்மா தம்பி நான் இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதனால் பேர் அட்ரஸ்ஸு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு விட்டுட்டாங்கங்க. அப்படியே ஒரு சிடிச்ச பண்ணி ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த வேலை கிளம்பியாச்சு. அது வந்து அவங்களோட வேலைங்க, அதனால் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீட்டாக பேசினாங்க பார்த்தீங்களா, அதாங்க வேறு லெவலு. அவங்கள்ட்ட பார்த்தீங்களா அந்த மேடம் முடித்தாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து உண்மையிலே நான் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்னே தெரில, தக்கா புக்கா ஏதோ பேசுகிறேன். ஆனால் அந்த பயங்க அவங்கள போலீஸ்காரங்களை பார்த்தாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம். சும்மா நார்மலாக எல்லாமே பக்காவாக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். அந்த மாதிரி தாங்க, அந்த மாதிரி தான் அவங்களோட என்ன பேசுறதே தெரில. அட்ரஸ் சொல்கிறேன், தப்பு அட்ரஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே போயிட்டு வரேன் கேட்டாங்க, நான் வளர்றதேன் கிடந்து. அவங்கள பார்த்து அப்படியே எல்லாத்துக்கும் அந்த பயம் இருக்கும். நம்ம நார்மலாக எல்லாமே பக்காவாக இருந்தாலும் அந்த பயம் இருக்கும். ஆனால் அவங்க நல்லா தாங்க பேசினாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல டேனிங்கில் பிடிச்சாங்க, அப்போ அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியல அந்த டைமில். கரெக்டாக டேனிங்காக, அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அவங்களும் சாப்பிட்டா தான் பேசினாங்க. ஓகேப்பா அப்படின்ட்டு போயிட்டு வரணுன்னாங்க. இந்த மேடம் வந்து உங்களுக்கு வந்து யாரையாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் விடுவாங்க, இந்த மாதிரி அட்ரஸ் வாங்கிட்டு தான் விடுவாங்க அவங்க. அதனால் கொஞ்சம் நல்லா பேசினாங்க. இந்த மாதிரி பேசினாலே நமக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சிருங்க. மித்தவங்க சில பேர் இருக்காங்க, அவங்களாம் ரொம்ப நார்மலாக நின்று போனாலே என்ன எங்கே போய்ட்டு வர வைக்க அப்படிம்பாங்க. அது எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது, சில பேர் ஓகேவா. இங்கே நான் பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் யாரும் பார்த்து கிடையாது. நிறைய நான் வீடியோ அதெல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடித்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டு இருக்கோங்க, எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பை, see you.